பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாமான் என்கிற ஒரு போர் அதிகாரி, தளபதி, ஒரு செயலாளர், ஹை ரேங்கிங் ஆஃபீஸர், அவரை குறித்ததான ஒரு சின்ன ஒரு கதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாமான், அவனுடைய குஷ்டரோகம் என்கிற இந்த கதை. இதை 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இதை குறித்ததான முழு விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மனுஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பாருங்க. Now Naaman was commander of the army of the king of Aram. தமிழ்ல வாசிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், சீரியா படைத்தலைவனாகிய நாகமான் படைத்தலைவன். ஆமென். நல்லா கவனிங்க. அவனுடைய பட்டம் என்ன, பதவி என்ன? படைத்தலைவன், கொமாண்டர். அடுத்து என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய். அவனுடைய ஆண்டவன், அதாவது அந்த ஆறாமுடைய ராஜாக்கு முன்பதாக இவன் பெரிய மனுஷன். சொல்லுங்க, பெரிய மனுஷன். அடுத்து அவனை கொண்டு வந்து கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கட்டளையிட்டார். அப்போ ஒரு பெரிய ஒரு ரட்சிக்கிறவனாக, செய்கிற போரில் ஜெயம் கொள்கிறவனாக, he is able to set free அல்லது he is able to reclaim or great victory. இவனால் ஒரு விக்டரி. 1வது அவனுடைய படைத்தலைவன், 2வது ஒரு பெரிய மனுஷனாக காணப்பட்டான், 3வது ஒரு பயங்கர விடுவிக்கிறவனாக இருந்தான், 4வது மகா பராக்கிரமசாலியான ஒரு, அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். நல்லா கவனிங்க. 4 அடையாளத்தை வேதம் கொடுக்குது. என்ன? இஸ் a commander, இஸ் a great man, என்ன? is able to bring victory, highly regarded, and also a valiant soldier. பராக்கிரமமான ஒரு சோல்ஜர். ஆமென். இவன் ஒரு சோல்ஜர். 4 அடையாளம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஆனால் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படி முடியல. எப்படி முடியுது பாருங்க. இருப்பினும், பட் எப்படி இருக்கு? இருப்பினும் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இவ்வளோ உயர்வான ஒரு பதவி, ராஜாவுக்கு அடுத்து, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி. எப்படி யுத்தம் செய்யணும், இவனை தான் கலந்து பேசுவாங்க. இப்படியாப்பட்டவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் முட்டிக்கால் போடணுன்னா இவனுக்கு முட்டிக்கால் போட்டு தான் ஆகணும். நான் நீல் பண்ணி தான் ஆகணும். வந்து நில்லுன்னா நின்று தான் ஆகணும். போனால் போக தான் ஆகணும். இப்படி யுத்தம் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். கொமாண்டர் இஸ் ஏபிள் டு கமாண்ட் ட்ரூப்ஸ். இங்கே போய் யுத்தம் செஞ்சுட்டு வாங்க, இதை போய் செஞ்சுட்டு வாங்கன்னா போய் செஞ்சுட்டு வர அந்த அதிகாரம் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு படைத்தலைவனாக இவனும் ஒரு போர் வீரனாகவும் இருந்தான். வேலியன் சோல்ஜர். எல்லார் மத்தியிலும் இஸ் a கிரேட் மேன், ஹைலி ரிகார்டட். அவன் போய் செய்கிற யுத்தத்தில் கண்டிப்பாக விடுதலை உண்டு, விடுவிக்கிறவனாக, ரட்சிக்கிறவனாக காணப்படுகிறான். இருப்பினும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்தது. இவனை கவனிப்பதற்கு, இவன் யுத்த தலைவனாக, போர் தலைவனாக இருக்கிறான், கொமாண்டர். இவனை கவனிப்பதற்கு ஆள் இருக்கிறாங்க. என்னது? இவனுக்கு சேவை செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இவனுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இவனுடைய எல்லா காரியங்களும், இவனுக்கு இந்த மாதிரி கத்தி வேணும்னா செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குது, இந்த மாதிரி சட்டை வேணும்னா செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் வேணும்னா செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குது, என்ன மாதிரி பூட்ஸ் போடணும், எனக்கு என்ன மாதிரி குதிரை வேணும், எல்லாமே செய்து கொடுப்பதற்கு ஆள் இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் இருந்தோம், அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தோம், அவன் கீழே எத்தனையோ பேர் அவன் சொன்னால் அவனுக்காக உயிர் கொடுப்பாங்க.
எல்லாம் போய் முன்னுக்கு நில்லுங்க, நீங்கள் தான் சாவ போகிறீங்கன்னா they'll go and stand. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குது? அவனால் தன்னுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியவில்லை. அடுத்து என்ன நடக்குது? இப்போ 2வது வசனத்தில் ஒரு இஸ்ரேலில் இருந்து ஒரு சின்ன பிள்ளையை இவன் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. வாசிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நாகமான் மனைவிக்கு இவள் பணிவிடை பாருங்க, அவனுக்கும் பணிவிடை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, அவனுடைய மனைவிக்கும் பணிவிடை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு தளபதியாக, ஒரு போர் வீரனாக இருக்கிறார் பாருங்க. அடுத்து அவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவானால் நலமாயிருக்கும். ஒரு சின்ன பெண்ணு, ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிற ஒரு பொண்ணு இவனுடைய குஷ்டரோகத்தை பார்த்து, இவனுக்கு இவ்வளோ செல்வாக்கு, இப்படி வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஒரு வியாதி நல்லா போக மாட்டேங்குதுன்னு சொல்லி, இவனுக்கும் ஒரு துன்பம் இருக்குன்னு சொல்லி, இவ்வளோ நல்லா உயர்ந்திருக்கிற தேசத்தில் இவனை பற்றி அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவனுடைய பேர் நாமான்னு. நாமானுடைய பேரை கேட்டால் சுற்று வட்டார தேசமே அதரும், ஐயோ இவன் படம் எடுத்து வரானா போச்சுன்னு. அப்படி இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு குஷ்டரோகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை அவனை பார்த்து கருசனை பண்ணுது பாருங்க, என்ன இப்படி வாழ்கிறாரு, இவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா, சமாரியாவுக்கு போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், அவரை போய் பாரு, உனக்கு சுகம் நடக்கும். 4வது வசனம். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். இப்ப இந்த நாமான் போயிட்டு அவனுடைய மாஸ்டர், எஜமானன் யாரு, அந்த ஆறாமுடைய ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இப்படி ஒரு சின்ன பிள்ளை சொல்றால, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொல்லும் போது அந்த ராஜா சொல்றாரு, அப்படின்னா நீ போ, இஸ்ரேல் ராஜாவுக்கு என்னது, நான் ஒரு கடிதம் அனுப்புகிறேன், நீ கொஞ்சம் காசும் கூட்டி எடுத்துட்டு போ. படிங்க. அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இஸ்ரவேல் ராஜா இடத்துல போய் நிருபத்தை கொடுக்குறான். இப்போ அந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி உயர்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்குது, ஒரு சின்ன பிள்ளை பார்த்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அங்கே போய் பாருங்கள் நல்லா போகுன்றாங்க. இவர் உடனே அவருடைய ராஜா கிட்ட போய் சொல்கிறார், இப்படி ஒரு பிள்ளை சொல்கிறா, என்ன செய்யுதுன்னு. அந்த ராஜா சொல்கிறாரு, பரவாயில்ல, நீ இஸ்ரவேலுக்கு போ, அந்த ராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் தரேன், நீ இந்த காசெல்லாம் கொண்டு போய் நீ போய் அங்கே என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரின்னு சொல்லுன்னு. இப்போ இவர் போய் அந்த ராஜா கிட்ட சொன்னோன்னே, எந்த ராஜா, இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் சொன்னோன்னே அந்த ராஜா கோபம் அடைந்துக்கிறார். As soon as the king of Israel read the letter, he tore his robe. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ஏன் இவன் என்ன தேடி வரான், இவன் இந்த நாமன் ஏன் என்ன தேடி வரான், ஒருவேளை இவன் என்னை தேடி வர்றதுனால இவனுடைய பிரச்சனையை நான் தீர்க்க முடியாத போச்சுன்னா இப்போ எனக்கும் அவனுக்கு வம்பு வருமே. ஆமென். எனக்கும் அவனுக்கு வம்பு வருமே. வாசிங்க. அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரன் 7வது வசனத்துக்கு போயிருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கி விட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். அப்போ இந்த இஸ்ரேல் ராஜாவுடைய பார்வையில் என்ன தோணுதுன்னா, இந்த நாமான் இவனை தேடி வந்ததுக்கு எனக்கு ஒன்று நீ சுகத்தை கொடுக்கணும், உன் நாட்டில்
ஒரு சுகம் கொடுக்குறவன் இருக்கிறான், அவன் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு கேட்டு வரும்போது நான் அந்த ராஜா சொல்கிறேன், நான் என்ன இவனை பிழைக்க வைக்க முடியும், இல்லை என்ன தான் செய்ய முடியும், எனக்கு அதிகாரம் இல்லையே, இப்போ இவன் ஏன் என்கிட்ட வம்புக்கு வரான், ஒருவேளை இவன் தேடுகிற சுகத்தை நான் கொடுக்கலன்னா இவன் எனக்கும் அவனுக்கும் பகை உண்டாகும் என்று சொல்லி பயப்படுகிறார். உடனே இதை கேள்விப்பட்ட எலிஷா, வாசிங்க இஸ்ரவேலின் ராஜா 8வது வசனத்துக்கு போய் 9வது வசனத்துக்கு போயிருங்க, 8வது வசனத்துக்கு போயிருங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட பொழுது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிஷாவின் வாசப்படியில் நின்றான். வாசப்படியில் வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கதை புரியுதா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எலிஷா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேல் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவுக்கு நதிகளாகிய ஆப்னாவும் பார்பாரும் நல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். 16 அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை. இல்ல 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தை எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திருப்பி கொண்டு வந்து அவர் முன்னுக்கு நிறுத்தி, இப்ப இஸ்ரவேல்ல ஒரு பெரிய தேவன் இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க, இதுதான் அந்த கதை. விளங்கிடுச்சிங்களா? இப்போ அந்த சின்ன பிள்ளை சொன்னது நிமித்தம் அவர் பேர் வந்து நாகமான் அப்படிதான் வரும். அது நாகமான் வருது. ஸோ நாகமான். சரி, நல்லா கவனிங்க. இப்போ அந்த சின்ன பிள்ளை சொன்னது நிமித்தம் இந்த நாமான் போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு, ஆறாம் ராஜா கிட்ட சொல்கிறாரு. அந்த ஆறாம் ராஜா சொல்கிறார், நீ இஸ்ரேல் ராஜாவை போய் பாருன்றாரு. அந்த ராஜாவை போய் பார்க்கும்போது அந்த ராஜா கோபம் அடைந்து இவனுக்கும் எனக்கும் என்ன வம்பு வரப்போகிறது என்று சொல்லி பயந்து இருக்க, எலிஷா வந்து அதை கேள்விப்பட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறார், இஸ்ரேல் ராஜா கிட்ட சொல்கிறாரு, அந்த மனுஷனை என்கிட்ட அனுப்பு, இங்கே ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நாகமான் அவர் போய் நாமான் போய் அந்த எலிஷாவுடைய வாசலில் போய் நிற்கிறார். எலிஷா உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வராமல் என்ன சொல்கிறாரு, அவனை போய் அந்த ஆற்றுல குளிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். உடனே இந்த நாமான் வந்து ரொம்ப கோவப்படுறார். என்னது, வெளியே கூட வந்து என்னைய பார்க்கல, ஒன்று என்னை தொட்டாவது சுகப்படுத்தணும், ஏதாவது செய்யணும், ஒன்றுமே செய்யாமல் உள்ளே இருந்துட்டு பேசுகிறார அப்படின்னு சொல்லி கோபம் அடையும் போது இன்னொன்று சொல்கிறார், ஏன் யோர்தான் நதி, ஏன் யோர்தானுக்கு போக சொல்கிறாரு? அங்கே இன்னும் 2 நல்ல நதிகள் இருக்கிற, சுத்தமான நதிகள் இருக்குது, அங்கே போய் குளிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் கோபம் அடைஞ்ச உடனே அங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவன் சொல்கிறாரு, ஐயா உன்னை இன்னும் கடினமான வேலை செய்ய செஞ்சுருப்ப தானே, இது ஒரு சிம்பிளானதானே, போய் ஸ்நானம் பண்ணி நல்லா போவ, அவ்வளோதான் சொன்னார், அது மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நாமான் போய் அந்த யோர்தான் நதியில் 7 தரம் 1 2 அப்படின்னு 7 தரம் முங்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய தோல் சிறு பிள்ளையை போல மாறினது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாகமான் என்கிற இந்த மனுஷனுடைய கதையை நம்ம வாசிக்கும் போது
ஒரு 4 விஷயத்தை இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். ஒன்றாவது, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் உயர்ந்து போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையை தொத்தி கொண்டே வரோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி டெலிவர்ட், உங்கள் வாழ்க்கையில் முழு விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை அவசியம். இவனுக்கு இருந்த தாழ்மை என்ன தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை சொன்ன சத்தத்தை கேட்டுட்டு அவன் படையெடுத்து ராஜாவை போய் பார்க்க போகிறான். அவன் நினச்சிருந்தா அந்த பிள்ளையை இங்கே கொண்டு வா, நீ என்ன பேசுகிறன்னு தலையை வெட்டியிருக்கலாம். நீ எனக்கு ஆலோசனை கொடுக்குறேன்னா தலையை வெட்டியிருக்கலாம். இவ்வளோ நாளாக அந்த நாமான் போகிற இடம்லாம், யுத்தம் செஞ்ச இடங்களிலெல்லாம் எத்தனை மருத்துவரை, வைத்தியரை அவர் பார்த்துருப்பார். அங்கே இருக்கிற எத்தனை மருத்துவரை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருப்பார். அந்த ஊரில் போய் அவர் யுத்தம் செய்யும் போது உடனே அங்கே இருக்கிற வைத்தியரை பிடிச்சி எடுத்துடுவான். அவனை எனக்கு பிடிச்சி எடுத்துடுவான். அவனை உட்கார வச்சு இன்றைக்கி நீ மருந்து கொடுத்துனா நீ உயிர் பொழைப்பான்னு எத்தனை பேரை மிரட்டியிருப்பார். அவர் போய் சின்ன பிள்ளையோட சத்தத்தை கேட்குறாரு பாருங்க. சின்ன பிள்ளையுடைய சத்தத்தை கேட்குறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய மனுஷன் தேசத்தில். அவர் நினச்சா ராஜ்யத்தை எடுக்க முடியும். ராஜாக்கு அடுத்து, ஆமென், ராஜாக்கு அடுத்து அவர் நினச்சா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். சொந்த தேசத்தை உருவாக்க முடியும். படையே அவர் பக்கம் இருக்குது. அவருடைய கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லாம் ட்ரைனிங்கும் இருக்குது. எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பார் ஒரு போர் வீரனாக மாறுவதற்கு. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, ஒரு சின்ன பிள்ளை சொல்லுதா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரான்னு சொல்லி தாழ்மை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விடுதலை வரணும்னா தாழ்மை அவசியம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏன் விடுதலை வரல? எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்கிறோம் பாஸ்டர், ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தாழ்மை இல்லை. தாழ்மை அவசியம். ஹியூமிலிட்டி brings deliverance. தாழ்மையாக இருக்க கற்றுக்குங்க. ரொம்ப எனக்கெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் இல்லை, இவனை மாதிரி நீங்கள் இல்லை, இவனோட பதவியில் நீங்கள் இல்லை, இவனோட அதிகாரம் உங்ககிட்ட இல்லை, இவங்கிட்ட இருக்கிற அந்த திறமை உங்ககிட்ட இல்லை. இவனே ஒரு சின்ன பிள்ளை சத்தத்தை கேட்குறான். எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதான்னு ஏங்குறவங்க தாழ்மையாக இருப்பாங்க. எனக்கு விடுதலை வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இப்படி இருந்துட்டு போகிறேன்றவங்க தாழ்மையே விரும்ப மாட்டாங்க, தாழ்மையாக இருக்க மாட்டாங்க. பி ஹம்பிள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவது வரைக்கும் அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Humble yourself in the hand of the Lord. Humble. Be humble. ரெண்டாவது, கடவுளுடைய வழிகள் நாம் நினைக்கிறது போல அல்ல. கடவுள் நமக்கு உதவி செய்யணும்னா ஒரு சின்ன பிள்ளையுடைய குரலை கூட ஆண்டவர் பயன்படுத்த முடியும். கடவுள் நம்மளை விடுவிக்கணும்னா நீங்கள் நினைப்பீங்க இப்படி ஒரு ராஜா வந்து அவன் ஒரு பெரிய ஒரு டாக்டரை கொண்டு வருவான், வைத்தியரை கொண்டு வருவான், ஒரு வைத்தியர் உருவாகுவான், இல்லை ஒரு மந்திரவாதி வருவான், என்னுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்துவான்னு சொல்லி நீங்கள் வேறு மாதிரி விடுதலையை தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடவுள் நம்மளை விடுதலை செய்யணும்னா எப்படியும் விடுதலை செய்வார். நம்ம எதிர்பார்க்காத வழியில் கூட ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்வார். இங்கே வந்து இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, இஸ்ரேலில் வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்னு. இந்த நாமான் நேராக அந்த தீர்க்கதரிசியை போய் தேடலாம், இல்லை, அவர் ராஜா கிட்ட தான் போகிறாரு. கடைசியில் அந்த ராஜா கூட இவனை எலிஷா கிட்ட அனுப்பலை. ராஜா சொல்லலை போய் எலிஷாவை பாருன்னு. எலிஷா கேள்விப்பட்டு தான் அவர் வரார். நீங்கள் நினைக்கிறது போல் ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார் இல்லை. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய வழிகள் நாம் எதிர்பார்க்கறது போல இருக்கவே இருக்காது.
ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறது போல ஆண்டவர் வேலை செய்வார்னா நம்மளுடைய யோசனை தான் நம்மளுடைய யோசனைக்கு கீழே தான் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் வேதம் என்னமா சொல்லுது, நாம் நினைக்கிறதுக்கும் அவர் மேலே இருக்கிறார். உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனைகள் அல்ல. ஆமென். ஐ டோன்ட் திங்க் லைக் யூ. ஆண்டவர் நம்மள மாதிரி யோசிக்க முடியாது. ஆண்டவர் நம்ம மாதிரி யோசிக்கவும் மாட்டார். ஏன்னா நம்ம மனுஷர்கள், அவர் தேவன், அவர் வேற மாதிரி யோசிப்பார். ஒன்றாவது தாழ்மை ரொம்ப அவசியம். நீங்கள் தாழ்த்தப்படும் உங்களை தாழ்மையாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான், நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது தான், சத்தத்தை கேட்கும் போது தான் சரியான சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். இப்போ நான் கேட்குறேன் ஆண்டவரே, சில பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு விடுதலை தேவை, ஆனால் யூ டோன்ட் வாண்ட் டு கம் அண்ட் ஹியர். சில பேர் அதை கேட்டால் கூடயும் இது என்னுடைய ஸ்டைலில் அது வரல, ஏன் ஸ்டைலுக்கு அது ஒத்து வரல. இல்லை, உங்கள் ஸ்டைலுக்கு இங்கே ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். உங்கள் ஸ்டைலுக்கு ஆண்டவர் அவருடைய ஸ்கெட்ச் போட மாட்டார். அவருடைய ஸ்கெட்ச் வேறு மாதிரி இருக்கும். God's method are often unconventional. இன்னொரு விஷயத்தை இதிலே பாருங்க. நாம் நினைக்கிறான், நான் போய் நிற்கும் போது நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஒருத்தன் அடங்கி ஆடி போய் வந்து என் மனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன். வந்து என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்து சுகப்படுத்துவான்னு நினச்சேன். அவன் நான் வந்திருக்கிறத மதிக்காமல் உள்ளே உட்காந்துருக்கான். இப்படி தான் ஆண்டவர் வேலை செய்வார். இப்படி தான் ஆண்டவர் வேலை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். அதை மட்டும் நம்புங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். நமக்கும் ஆண்டவருக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்கும் தேவனுக்கு வித்தியாசம் இருக்குது. இவன் ஒன்று நினச்சிட்டு போகிறான். Was angry. I thought that he would surely come out to me and stand. என் முன்னுக்கு வந்து நின்று கடவுளுடைய பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அப்படிலாம் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சத்தம் தான் கேட்குது, எலிஷாவுடைய சத்தம் தான் கேட்குது. இந்த நாமான் எலிஷாவோட முகத்தை கூட பார்க்கல. யார் இது உள்ளேருந்து பேசுறது? என்னை போய் யோர்தானில் போய் குளிக்க சொல்கிறது யார்? அவன் அப்போ நினச்சிருந்தானா, சிறைப்பிடிங்க, சீச், அவனை வெளியே கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். தாழ்மை ரொம்ப அவசியம். உங்களுக்கு விடுதலை வேணும்னா தாழ்மையாக இருங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய வழிகள் உங்கள் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் வேறு மாதிரி தான் வேலை செய்வார். மூணாவது, அவர் சொல்கிறாரு, நாமான் சொல்கிறாரு, ஏன் யோர்தான் நதி, அது நல்ல நதியே இல்லையே, இப்படி 2 நதி பேரை சொல்கிறாரு. அபனா பர்பார் என்று சொல்லி 2 நதி பேரை சொல்கிறாரு. இல்லை தமஸ்குஸுடைய ஆறுகள் என்று சொல்லுகிறார். த ரிவர் ஆஃப் டமஸ்குஸ். அது நல்ல நதிகளாச்சே, குளிக்கிற நதியாச்சே, சுத்தமான தண்ணீராச்சே. ஏன் அதெல்லாம் பயன்படுத்தலை? யோர்தானில் போய் நீ மூழ்குன்னு சொல்லுகிறார். யோர்தானில் போய் முழுகுன்னு சொல்லுகிறார். ஸ்தானமேடுன்னு சொல்லுகிறார். கோ. அதுக்கு நாமான் அப்படி சொன்னதை, கோபம் அடைந்ததை ஒரு வேலைக்காரன் பார்த்து சொல்கிறான், ஐயா அவர் சொல்கிறத செய்யுங்கய்யா. பெருசாக சொன்னால் செஞ்சுருப்பீங்க தானே. சில பேருக்கு நான் அடிக்கடி சொல்லி இங்கே நகைச்சுவையாக பேசியிருக்கிறேன். உங்களை விடிய காலைல 4 மணிக்கு 2 கோழி, ஒரு 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 வேஷ்டி சட்டை, 10-15 ஜாமா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 2000 வெள்ளி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் போவீங்க. வந்து முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா வரவே மாட்டீங்க. சில பேர் பிரச்சனைனா தான் சேர்ச்சை தேடுவாங்க, பிரச்சனைனா தான் ஜபத்தை தேடுவாங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, ஐயா பெரிய காரியத்தை சொன்னால் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு போங்க, அங்கே போய் அப்பாயின்மெண்ட்டில் நின்று க்யூவில் நின்று அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் எண்ணெயை ஊற்றி இப்படி ஜாம் பண்ணி அப்படின்னா போவீங்க. 10,000 வெள்ளி 20,000 செல் பண்ணி போவீங்க. வாரம் சேர்ச் திறந்துருக்கு, இங்கே வந்து முட்டிக்கால் போட்டு ஜாம் பண்ணிங்கன்னா வர மாட்டீங்க. அவன் சொல்கிறான், ஐயா அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி கோவப்படுற? என்ன சொல்லிட்டார்? பெருசாவாக கேட்டார்? பெரிய காரியத்தை எதுவும் கேட்டாரா? இல்லை தானே.
போய் குளின்னு தான் சொன்னார். செஞ்சு தான் பாரு, உனக்கு குஷ்டரோகம் இருக்குது, உனக்கு குஷ்டரோகம் உன்னை அழிச்சிக்கிட்டு இருக்கு, உன் உடம்பெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு போகுது, லெப்ரசி அப்படியே எல்லாம் உழுவ போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உடம்புல இருக்கிற உறுப்பு ஒன்று ஒன்றா கழுண்டு உழுவும், அதுவாக தானாக உழுவும். திடீர்னு மூக்கு உழுவோம், திடீர்னு காது உழுவோம். இதான் குஷ்டரோகம், தான் லெப்ரசி. அப்போ இவன் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் தன்னை போத்திக்கிட்டு தான் போவான். he cannot show himself. குஷ்டரோகம் இருக்குது. திடீர்னு பார்த்தா கால் விரல் அப்படி கிடக்கும், காணும். இதுதான் குஷ்டரோகம். இது தொட்டுகிற வியாதி, தொட்டா பரவும். அதனால தான் குஷ்டரோகிகளை தனியாக வச்சுருப்பாங்க, யாரும் போய் கிட்ட கூட போக மாட்டாங்க. இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். அதில் ஒருத்தன் தான் திரும்பி வந்து இயேசுக்கிட்ட நன்றி சொன்னான். அப்போ இயேசு சொன்னார், உங்களை போய் அங்கே போய் காட்டுங்க, கோ அண்ட் ஷோ யுவர் செல்ஃப். அதில் ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். த டெம்பிள் தட் அங்கே இருக்கிற தேவ ஆலயத்தில் இருக்கிறவங்க முதல் அப்ரூவ் பண்ணணும், நீங்கள் சொசைட்டிக்குள்ளே வர முடியுமா முடியாது. ஏன்னா அது தொற்றுகிற வியாதி. குஷ்டரோகிகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் குஷ்டரோகம் பிடிக்கும். அப்போ இந்த நாகமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். இவனுக்கு தனி அறை இருக்கும், இவனால் வெளியே சும்மா சுதந்திரமாக சுத்த முடியாது, இவன் வீட்டில் கூட சுதந்திரமாக சுத்த முடியாது. இவன் வீட்டில் எப்படி தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். ஒதுக்கி வச்சுருப்பாங்க. என்னத்தான் அதிகாரம் இருந்தாலும், நீ எவ்வளோ தான் போர் தலைவனாக இருந்தாலும், நீ தூரமாக நின்று தான் ராஜா கிட்ட பேசணும், கிட்ட போக முடியாது. ராஜாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா, அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தும் அவனை பற்றி பயப்படுறாங்க பாருங்க. அவனுக்கு இருந்த அந்த அதிகாரம், குஷ்டரோகியாக இருந்தும் அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு மகா மனிதனாக இருந்தான். இப்போ அவன் சொல்கிறான், உனக்கு குஷ்டரோகம் இருக்குது, ஒன்று ஒன்றா கீழே உழுவ போகுது கீழே. அவன் சொல்கிற சின்ன காரியத்தை உடால செய்ய முடியல. கீழ்ப்படிதல் விடுதலையை கொண்டு வரும். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையாக தான் கீழ்ப்படிய மாட்டோம். சின்ன ஆலோசனை கேட்கவே மாட்டோம். சிம்பிளாக சொல்கிற ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க யாரும். இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னா கேட்க மாட்டாங்க. இதை செய்யுங்க, இதை பின்பற்றுங்க, இதை பின்பற்றாதீங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அப்போ நாம யோசிக்கிற மாதிரி தான் பேசணும். நீங்கள் இருந்து படையெடுத்துட்டு போய் தமாஸ்குக்கிட்ட போய், அங்கே ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் நீ குளிச்சுட்டு 2 நாள் கழித்து அங்கே இருந்துட்டு நீ கொண்டு வந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் காலில் போடு அப்படி சொல்லியிருந்தா எல்லாம் கேட்பாங்க. பிரியமானவர்களே, தாழ்மை தேவனுடைய யோசனை, நம்மளுடைய யோசனை அல்ல. ஆண்டவர் வேறு மாதிரி தான், நம்ம யோசிக்கிற மாதிரி விடுதலை கொடுக்க மாட்டார். நம்ம யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் வேலை செய்யணும்னா அவர் நம்ம தான் தேவன், அவர் நமக்கு வேலைக்காரனாக இருப்பார். அவர் தேவன், நம்ம மாதிரி யோசிக்க மாட்டார். அதனால் தாழ்மையாக இருங்க, அவர் கிரியை செய்கிறத நம்புங்க. 3வது கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் விடுதலையை கொண்டு வரும். obedience will bring deliverance. வேலைக்காரன் சொல்கிறான் பாருங்க, அவன் நினச்சிருந்தா அப்போயே கத்தி எடுத்து போட்டிருக்கலாம். நீ என்ன பேசுறது? அவனே என்னை வெளியே வந்து பார்க்கல, எலிஷாவே என்னை வந்து பார்க்கல, நீ என்ன பேசுறது? ஒரே வெட்டி இருக்கலாம். சரி பரவாயில்ல. அதுவும் ஒரு தடவை முங்கினா என்னது, 7 தடவை நீ முங்கணும். 7 தடவை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த புரோட்டோகாலை நீ ஃபாலோ பண்ணு. ஆண்டவருடைய விதியை பின்பற்று. ஆண்டவர் 7 தடவைன்னு சொன்னால் நீ 7 தடவை செய்யணும். தேவனுடைய மனுஷன் 7 தடவை சொன்னால் நீ 7 தடவை செய். அதுக்கு கூடையும் செய்யாத, குறைவாகவும் செய்யாத. உங்களுக்கு தெரியுமா, தடவை நாகமான் தண்ணிக்குள்ளே போகும்போது அவன் தோல் அப்படி தான் இருந்துச்சு, போயிட்டு வரும்போது அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. 2வது வாட்டி சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சுருப்பாங்க, என்னன்னா நம்ம பாஸ்க்கு என்னாச்சு,
நம்ம தலைவருக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தார், ஆற்றுல போய் முங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் இப்படி ஒரு ஆற்றுல போய் முங்கிக்கிட்டு இருக்காரு. சுற்றி இருக்கிறவங்களும் யோசிப்பான், என்னன்னா அது இவர் சொன்னால் நம்மளாம் நடுங்குவோம், எவனோ சொல்கிறத கேட்டுட்டு இங்கே வந்து முங்கிக்கிட்டு இருக்காரு. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஒரு தடவை முங்குறான், ஒன்றும் இல்லை. 2 தடவை முங்குறான், ஒன்றும் ஆகலை. சரி, 3ஆவது வாட்டி முங்குறான், ஒன்றுமே ஆகலை. 5 வாட்டி மூங்கி எந்திரிக்கிறான், ஐயோ இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. 6ஆவது வாட்டி முங்குறான், ஒன்றும் நடக்கலை. சுற்றி இருக்கிறவங்களாம் எண்ணி இருப்பாங்க, 1 2. அவனும் கேட்டிருப்பான், எத்தனை வாட்டி? இப்போ தான் 5, ஒன்றுமே ஆகலை, இன்னொரு வாட்டி போங்க. 6. 6ஆவது வாட்டி முங்கினோன்னே கடைசி தடவை இருக்கும் போல், சரி பார்ப்போம். 7ஆவது வாட்டி முங்கி எழுந்திருக்கிறோம், குழந்த மாதிரி இருக்குது தோல், பிறந்த குழந்த மாதிரி இருக்குது தோல். ஆண்டவர் சொல்கிறத கரெக்டாக செய்யணும், குறைச்சி செய்யக்கூடாது, கூடையும் செய்யக்கூடாது. யோர்தான் நதினா யோர்தான் நதி தான், 7 தடவைனா 7 தடவை தான். பிரியமானவர்களே, இவனுக்கு அந்த நேரத்தில் நடந்த இருதய மாற்றம், the change of his heart. 1வது, இவன் தாழ்மையாக எனக்கு விடுதலை வேணும், அதனால் தாழ்மையாக யார் என் விடுதலைக்கு பேசினாலும் நான் கேட்பேன், என் விடுதலையை நினச்சி யார் பேசினாலும் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளையுடைய சத்தத்தை கேட்குறான். 2வது, அவன் போகும்போது இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் இப்படி சொல்கிறாரு, பரவாயில்ல, ஆண்டவருடைய வழிகள் வேறு மாதிரி இருக்கும், பரவாயில்ல ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொள்கிறவன். 1வது தாழ்மை, 2வது கடவுளுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும் என்று ஏற்றுக்கொள்கிறவன். 3வது வேலைக்காரன் சொல்கிற சத்தத்தை கேட்குறான், கீழ்ப்படிதல். சத்தத்தை நான் கேட்குறேன். அவன் 5 தடவை முங்கி எழுந்திருக்கும் போது அந்த வேலைக்காரனை பார்த்துருப்பான், நீ தானடா சொன்ன, இரு இப்போ நல்லா போகாமல் இருக்கட்டும், வர செஞ்சு பாருங்க. அந்த அந்த தண்ணிக்குள்ளே அவன் இறங்கி போய் அவன் இருதயத்தை மாற்றம் பாருங்க. ஐ சேஞ்ச் மை ஹார்ட். சம்டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரணும்னா உங்கள் இருதயத்தை மாற்றுங்க, உங்கள் இருதயத்தை மாற்றுங்க, அதுக்குள்ளே தாழ்மையை கொண்டு வாங்க. தேவனுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி நம்புங்க, கீழ்ப்படிங்க, இருதயத்தை மாற்றத்துக்கு ஒப்பு கொடுங்க. இல்லை விடுதலை வராது, விடுதலை வராது, வரவே வராது. உங்கள் வீட்டில் மாற்றம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இதை செய்யுங்க. ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவன் நல்லா போக முடியும். It requires a change of heart. Deliverance requires a change of heart. Deliverance requires humility. Deliverance requires faith. என்ன faithனா கடவுளுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும். Deliverance requires obedience. Deliverance requires change of heart. இருதய மாற்றம் அவசியம். உங்கள் வழிகள் இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரூல்ஸ் போடாதீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாயிண்ட்ஸ் பேசாதீங்க, ஒன்றுமே பேசாதீங்க. ஆண்டவர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, ஆண்டவர் சொல்கிறத மட்டும் செய்ய ஆரம்பிங்க, ஆண்டவர் கேட்குறத மட்டும் செய்ய ஆரம்பிங்க, ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. உபவாசம் எடுங்கன்னா எடுங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் உபவாசம் எடுக்கலைன்னா ஜெபம் பண்ணுங்க. சபையில் ஜெபம் நடத்தலை. சில பேர் சர்ச்சு திறக்கிறோன்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. சர்ச்சு அப்புறம் நாங்களே ஒண்டியாக உங்களுக்காக முழங்காலில் விட்டுக்கிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆசீர்வதி. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி அந்த மாதிரி முடியும்? எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கா? பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம். உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் தான் கீழ்ப்படிஞ்சு ஆற்றுல இறங்கி 7 தடவை முங்கணும். உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு முழங்காலிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். உங்களுக்கு விடுதலை வேணும்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்கள் தான் செஞ்சால் தான் உங்களுக்கு விடுதலை.
மற்றவங்க செஞ்சு உங்களுக்கு விடுதலை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நாகம்மா நினச்சிருக்கலாம், ஓ ஏய் நீங்களாம் இப்போ எனக்காக முங்குங்கடா, எனக்காக போய் தண்ணியில் இறங்குங்க, நான் ஏன் இறங்கணும், எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் இறங்கியிருப்பாங்க ஆற்றுல, எல்லோரும் 7 தடவை முங்கியிருப்பாங்க. ஆனால் இவனுக்கு விடுதலை வந்திருக்காது. திங்க் ஆஃப் இட். நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு விடுதலை அவசியம், ஆசீர்வாதம் அவசியம், நம்ம செய்கிற காரியத்தில் வெற்றி அவசியம். நிறைய விஷயம் நம்மளை சோக் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம கழுத்தை பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு மெத்தட் சொல்லித்தரேன். இவன் எவ்வளோ தான் மேலே போனாலும் குஷ்டரோகம் என்கிற அந்த பார்வை அவன் மேலே இருக்குது. ஏய் குஷ்டரோகம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், ஒன்லி தேன் யூ வில் பி டெலிவர்ட். உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும். சில பேருடைய ஜெனரேஷனல், உங்கள் தாத்தா பாட்டி அப்படி தான் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய அடுத்த பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி என் கண்ணால் பார்த்துருக்குறேன். தாத்தா எப்படியோ அதே மாதிரி தான் அவருடைய மகன் எப்படியோ அதே மாதிரி தான் அவருக்கு பிறந்த மகனும் அப்படி தான். 3 பேருக்கும் ஒரே பிரச்சனை, 3 பேருக்கும் ஒரே மாதிரி முடிவு, 3 பேருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை. சந்தேகம் குடி பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிச்சு, சந்தேகம் குடி பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு, சந்தேகம் குடி பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு, 3 தலைமுறை என் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் உங்கள் இறுதித்தின்படி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், ஒரு ரீபர்கஷனும் இல்லை, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சிம்பிளி டிரான்ஸ்ஃபரிங், அந்த ஆவியை அடுத்த தலைமுறைக்கு தள்ளி விடுறீங்கன்னு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விடுதலையை விசுவாசிப்பீங்கன்னா அடுத்த தலைமுறை சந்ததி காப்பாற்றப்படும். நீங்கள் அதுக்கு ஒரு விதையாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஆள் மரித்ததுனால இன்றைக்கி உலகமே ரட்சிக்கப்பட்டு இருக்கு, ஒரு ஆள் தியாகத்தினால. ஆமென். சில பேருடைய குடும்பம் அவங்க தாத்தா பாட்டி கடன் வாங்குவாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களும் கடன் வாங்குவாங்க, அவங்க பிள்ளைங்களும் கடன் வாங்க ஆரம்பிக்குங்க. இது ஜென்ம சாபங்கள் குடும்பத்தில் வேலை செய்யும். கடைசியில் அவனுடைய தோல் குழந்தையே போல, 14 வசனம், அவன் வெளியே வந்து அவன் சொல்கிறான், 15வது வசனத்தில் வந்து சொல்கிறான், இன்றைக்கி நான் நம்புகிறேன், பரவாயில்ல நீ வெளியே வராட்டியும், நல்லா கவனிங்க, எலிஷா வெளியே வராட்டியும், நல்லா கவனிங்க, எலிஷா வெளியே வந்து பேசாட்டியும், எலிஷா வந்து கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி அவனுக்கு விடுதலை செய்யாட்டியும், கர்த்தரே அங்கே விடுதலை செய்தார். இவன் எலிஷாவை அறிஞ்சு கொள்றானோ இல்லையோ, இஸ்ரவேலின் தேவன் அவன் நேரடியாக பார்த்துட்டான். அதுதான் முக்கியம். எலிஷாவுடைய நோக்கம் அதான். நீ என்ன பார்க்கக்கூடாது, எலிஷாவுக்கு ஒன்றும் பெருமைலாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கக்கூடாது நான் தான் விடுதலை கொடுக்குறேன்னு. எலிஷா போய் அந்த ராஜா கிட்ட சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவனை என்கிட்ட அனுப்பு, இங்கே ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அவனுக்கு காட்டுறேன்னு தான் சொன்னார். நல்லா கவனிங்க, என்ன சொன்னார், இங்கே ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு நான் நாமானுக்கு காட்டுவேன். அவர் சொல்லலை நான் சுகம் கொடுப்பேன், அவர் என்கிட்ட வரணும்னு சொல்லவே இல்லை. இங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு நான் காட்டுவேன்னு சொல்லவே இல்லை, நான் ஒரு தேவன் இங்கே இருக்கிறாருன்னு. அதனால தான் நாமான் வெளியவே வரல. யூ கோ அண்ட் மீட் காட். நீ போ, யோர்தான் நதியில் முங்க, அங்கே ஆண்டவர் வந்து உன்னை சுகப்படுத்துவார். நீ போ, நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவை ஆண்டவரை நீ சந்திக்கணும், உனக்கு தேவை நீ ஆண்டவரை நேருக்கு நேராக பார்க்கணும். என்னை பார்க்கறதுக்கு முன்னே நீ ஆண்டவரை பார்க்கணும். 2வது முறையும் வந்து எலிஷா மண்ணுக்கு நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, எலிஷாவே நீ பெரியவன் சொல்லலை, இங்கே கடவுள் இருக்கிறான்னு நான் ஒத்துக்கிறேன்றார். He stood before him and said, now 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி, நீ பெரியவன் சொல்ல பாருங்க, நீ பெரியவன், உன் தேவன் பெரியவன் சொல்ல, இங்க தேவன் இருக்கிறார் ஒரு பெரியவர். அல்லேலூயா. இதுதான் எலிஷாவுடைய நோக்கம்.
நான் உனக்கு சுகம் கொடுக்க போகிறதில்ல, என் தேவன் உன்னை தொடுவார், என் தேவன் உன்னையை விடுதலை செய்வார். பிரியமானவர்களே, இங்கே சொன்னவர்கள் எல்லாம் மனுஷர்கள். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜா, ஒரு வேலைக்காரன், எலிஷா, எல்லாரும் பேசினாங்க. எல்லாருடைய சத்தத்தையும் கேட்டு நாகமான் போனதுனால அவன் விடுதலை அடைஞ்சான். நம்ம சரியான சத்தத்தை கேட்க பழகணும். நோ ஹவு டு லிசன். சில பேருடைய பிரச்சனை கேட்கவே தெரியல. டோன்ட் நோ ஹவு டு லிசன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய விடுதலை அடையணும், சமாதானத்தை அடையணும், நிம்மதி அடையணும், ஆசீர்வாதத்தை பெறணும், உங்கள் சந்ததி காப்பாற்றப்படணும். இதற்காக நான் கரிசனைப்படுறேன். இதுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அதுக்காக நான் ரொம்ப பாரப்படுகிறேன். நீங்களும் உங்கள் சந்ததியும் காப்பாற்றப்படணும். we don't want to deal, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை அடுத்து உங்களுடைய பிள்ளைங்கக்கிட்ட அதை டீல் பண்ணுறதுக்கு நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கல. அப்பா கிட்டேயும் இந்த பிரச்சனை, உங்ககிட்டையும் இந்த பிரச்சனை, அப்படின்னு டீல் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கல. உங்களை விடுதலையாக்கி அடுத்த சந்ததியை தேவனுக்கென்று ஊழியம் செய்ய உருவாக்குவதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நாகமானை போல இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு அவன் போகிற இடம்லாம் தன்னுடைய வஸ்திரத்தை உருவிட்டு இப்போ அவன் கையெல்லாம் காட்டுறான். அங்கே பாரு குழந்த மாதிரி இருக்கான் மத்தியா. யார்? ஏதோ ஒரு தேவன் இருக்கிறாரு, அவன் அங்கே இஸ்ரேலில் ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். போகிற இடம்லாம் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து அவர் நின்று அவர் புகழ்கிறார். நீ பெரியவன் இல்லை, ஆனால் உன் ஆண்டவர் பெரியவர். இந்த மாதிரி ஒரு கடவுள் அந்த உலகத்தில் நான் பார்க்கவே இல்லைன்றார். எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவர் தான் தீர்த்தார். எவ்வளோ பிரச்சனையை வந்து எல்லாம் தீர்க்க முடியும், சில பிரச்சனை ஆண்டவர் தான் தீர்க்க முடியும். ஒரே பிரச்சனை அவனால் தீர்க்கவே முடியல, கர்த்தர் தான் தீர்த்தார், தேவன் தான் தீர்த்தார். இவனுக்கு தேவனுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சத்தங்கள் எல்லாம். இந்த சின்ன பிள்ளை பேசினது, இந்த வேலைக்காரன் பேசினது, இந்த ராஜா பேசினது, எலிஷா இதெல்லாம் தேவனிடத்தில் நம்மளை தள்ளுற சத்தம். எந்த சத்தம் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்ட போதும் அந்த சத்தத்தை கேட்கணும். கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அன்கன்வென்ஷனலாக இருக்கும், இது நான் சரியான யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்கும் போது தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவை நமக்கு தாழ்மை, இன்றைக்கி தேவை நம்ம இருதயத்தில் விசுவாசம். தேவனுடைய வழிகள் நம்மளுடைய வழிகள் அல்ல. இன்றைக்கி தேவை நம்ம இருதயத்தில் கீழ்ப்படிதல். இன்றைக்கி தேவை நம்மளுடைய இருதயம் மனமாற்றம், மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் நல்லவர். Thank you Lord. Thank you Lord. உங்கள் இருதயத்தை மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Yeah, thank you Lord.
Thank you, Father. Open your heart, people of God. Oh, thank you, Lord. உங்கள் இதயத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அல்லேலூயா, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. அல்லேலூயா, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், ஓ எஸ் எஸ், வணங்குகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் தகப்பன் கைவிடுவதில்லை, கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடும்போது உங்க இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Thank you Lord. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும்.
எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. பாடுங்க பிரியமானவர்களே. அதிசயங்கள் எல்லாம் நான் சொன்னது போல, இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்று சொல்லுகிறது போல, உன்னதமானவரே, ஒரு பெரிய தேவன், அவரை நாடி தேடி போகிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் ஒருபொழுதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒடுக்கப்படுவதற்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன், நெருக்கடி வேளையிலே நமக்கு புகலிடமாய் இருக்கிற நம்ம தேவன். தேங்க்யூ லார்ட். நம்மளை வழி நடத்துகிற கர்த்தர், வணங்குகிறேன், போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன் உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. இன்னையிலிருந்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. கம் பேக் டு காட். தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வாங்க பிரியமானவர்களே. தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பி வாங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுவிக்க ஆசைப்படுகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு அனுப்புகிற குரலுக்கு கீழ்ப்படிங்க, அவர் அனுப்புகிற உங்க வாழ்க்கையில அனுப்புகிற சத்தங்களுக்கு கீழ்ப்படிங்க பிரியமானவர். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில முற்றிலுமான விடுதலை வரும். ஹல்லேலூயா. Thank you Lord. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், உயர்த்துகிறேன். தேங்க்யூ லார்ட். நம்ம சும்மா துதிக்கல, இருதயத்தை திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்கிறோம். ஓ எஸ், இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம் வருவதாக. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு தாழ்மையை தாங்க, தாழ்மை உள்ள இருதயத்தை தாங்க. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசம் என்கிறத இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஒரு விசுவாசம் வருவதாக. ஓ எஸ், தேங்க்யூ லார்ட். ஒரு தாழ்மையை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க. ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். எனக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க, தாங்குவதற்கான ஒரு பலத்தை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஓ எஸ் எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா விடுதலைக்கும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். சமயத்தில் நம்மளால் பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதை ஆண்டவருடைய செயலை விட்டுட்டு நம்ம சொந்த செயலை தேடி போய்விடும். அல்லேலூயா. இது தவறு பிரியமானவர்களே. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை எந்நேரமும் நம்மளை சோதனையில் திராணிக்கு மேலாக ஆண்டவர் நம்மளை சோதிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஓ என்னால் தாங்க முடியல, என்னால் பொறுக்க முடியல, என்னால் இது செய்ய முடியலன்னு சொல்லி, அல்லேலூயா. இப்படி தான் பல வருஷம் நானும் ஒடுக்கப்பட்டேன், நானும் பல வழிகளை கையாண்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவர் என்னை அங்கேயே தான் வச்சுருந்தார். ஆண்டவர் என்னை அதே இடத்துல தான் வச்சுருந்தார். என்னை எங்கேயும் போகவே விடலை. அந்த இடத்துலேருந்து என்னை வெளியாகவும் கர்த்தர் விடலை. என்னை அண்ணாலும் கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளோ மிரட்டல்கள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எல்லா சூழ்நிலையிலையும் நான் அங்கேயே நின்று கொண்டு தான் இருந்தேன். என்னால் முடியலன்னு பல வருஷம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு நேரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். என்னால் இவ்வளோ தான் தாங்க முடியும், என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி தவறான முடிவை எடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே. டோன்ட் மேக் ராங் டிசிஷன் ஜஸ்ட் பிகாஸ் யூ திங்க் யோர் டைம் இஸ் அப். காட்ஸ் டைம் இஸ் நாட் அப். ஆண்டவருடைய நேரம் ஒன்றும் முடியல. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். நம்மளை கிரீடத்தை ஆண்டவர் நம்ம தலையில் வைக்கிறவராக இருக்கிறார். இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்.
அல்லேலூயா. இறுதி வரை விசுவாசத்தை காத்திருக்கிறவனே, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவனே ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய நேரம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முடியல. அல்லேலூயா. அதுக்கு முன்னாவே நீங்கள் போய் உங்களுடைய கிரியைகளை சொந்தமாக செய்திடாதீங்க. டோன்ட் வெயிட் ஃபார் காட் டு ஒர்க், வெயிட் ஃபார் காட் டு டூ. அல்லேலூயா. God has his own timing. அல்லேலூயா. நான் நினச்சிருந்தா எத்தனையோ முறை அந்த இடத்துலேருந்து வெளியாகிருக்கலாம், கிராப் போட்டியாவது பொழைச்சிக்கலாம், எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை, அதே இடத்துல வச்சுருந்தார். அதே எத்தனை நாள் கண்ணீர், எத்தனை நாள் டிப்ரெஷன், எத்தனை நாள் ஸ்ட்ரெஸ்ஸு, எத்தனை நாள் ஒடுக்கப்பட்டு, எத்தனை நாள் ஒரு ஒரு நடைப்பணமாக எத்தனையோ நாள் வாழ்ந்துருக்கிறேன் வேலை செய்கிற இடத்துல. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. முடியல ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ எத்தனையோ முறை நான் ஊழியத்தை விட்டு போகணும், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேன், நான் ஊழியத்தை விட்டு போகிறேன், எத்தனையோ முறை நான் வேலையை விட்டு போகிறேன், இந்த இடத்த விட்டு போகிறேன், இந்த காஜாங்க விட்டு போகிறேன், வேறு தேசத்துக்கு மாறி போயிடுவோன்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுத்து கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நான் ஆண்டவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது. அவருடைய நேரத்தில் அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேணும்னா நமக்கு தாழ்மை அவசியம், இருதய மாற்றம் அவசியம், நம்ம ஒப்பு கொடுக்குற இருதயம் நமக்கு அவசியம், விசுவாசிக்கிற இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவருடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, ஆண்டவர் யோசனை என்னுடைய யோசனை அல்ல. நான் யோசிக்கிற மாதிரி கர்த்தர் யோசிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தான் அடைக்கலம். தேங்க்யூ லார்ட். யூ ஓன்லி ரன் டு காட், யூ ஓன்லி ரன் டு காட், யூ ஓன்லி ரன் டு காட். முடியல ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் போகணுமே ஒழிய அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் மற்ற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. முடியல ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் ஒடுக்குனா சபை விட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் போராட்டம் வந்தால் சபையை விட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. பரலோகம் எல்லாத்துக்கும் இல்லை பிரியமானவர்களே, எல்லாரும் அழைக்கப்படுவாங்க. ஆனால் சிலரை தான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார், சிலரை தான். many will be called, few are chosen, few are the chosen one, few are the chosen. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களோ சிலர். பிரியமானவர்களே, தேங்க்யூ லார்ட். ஓ எஸ். இன்னும் கட்டத்துக்கு நான் பொறுத்துக்கிறேன், இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கிறேன், முடியாது, இதுதான் இவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்கள் செய்யவே செஞ்சிடாதீங்க. போராட்டம், நெருக்கடி, கஷ்டம், தொல்லை, இப்படி பிரச்சனை வரும்போது இன்னொரு நாள் என்னால் முடியலன்னு சொல்லுகிற நேரத்தில் பரவாயில்ல, இன்னொரு நாள் நான் போகிறேன், இன்னொரு நாள் நான் கால் எடுத்து வைக்கிறேன், இன்னொரு நாள் நான் பொறுத்துக்கிறேன். ஆண்டவர் என்ன விடுதலை கொடுக்காமையா போயிடுவார், ஆண்டவர் என்ன விடுவிக்காமையா போயிடுவார். என் வழிகள் ஆண்டவருடைய வழிகள் அல்ல, என் யோசனை ஆண்டவருடைய யோசனை அல்ல. ஆண்டவர் எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார், ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் சந்திப்பார், நிச்சயம் எனக்கு ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஓ எஸ். இன்னொரு நாள் பொறுத்துக்குங்க, இன்னொரு நாள் தாங்கிக்குங்க, இன்னொரு மணி நேரம் கடந்து போங்க, இன்னொரு நாள் விசுவாசிங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம் மனமாறுவ இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கிறவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற தேவன், அந்த உலகத்துக்கு இருந்த அந்த கடவுள் ஒருத்தன் சின்ன பிள்ளையோட சத்தத்தை கேட்டுட்டு தண்ணியில் போய் இறங்குறான். ஆண்டவர் இறங்கி வந்தார். அவ்வளோ பெரிய மாமனிதன் கடைசியில் அங்கேருந்து போகும்போது எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் போகிறான். இன்றைக்கி நமக்கு காரியம் வாய்க்கலைன்னா கடவுளை மேலேருந்து கீழே இறக்கி வச்சிடறோம். கடவுளை என் ஜெபத்தை கேட்க மாட்டார், கடவுள் என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டார், மேலேருந்து கீழே இறக்கி வச்சிடறான். ஆனால் அந்த பூமியில் உயர்ந்திருந்தவன், தேசத்தில் நடுங்க பேர் கேட்டால் நடுங்கிற ஒரு மனுஷன், அவன் நடுங்கி சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி ஒரு கடவுளை நான் பார்த்ததில்ல, உங்கள் தேவன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, இன்றைக்கி நான் அறிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறான். பிரியமானவர்களே, தேங்க்யூ லார்ட். போராட்டத்தையும் நெருக்கடியும் நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகளையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அதை உணர்ந்தவனாக நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். So that I give this testimony to you. God is a deliverer. ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சொந்த வழியில், சுய புத்தியில் சாயாதீங்க, சொந்த வழியை தேடி போகாதீங்க. தேங்க்யூ லார்ட். சுய புத்தி மேல் சாயாமல், சுய சிந்தனையில் மேல் சாயாமல்
தேவனுடைய சத்தத்தின் மேலே ஆண்டவர் அனுப்புகிற சின்ன சின்ன சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சரியாக வழி நடத்துவார். அவன் இருந்த இடம் ஆறாம், ஆனால் விடுதலை யோர்தான். ஆறாம்லேருந்து ஆண்டவர் யோர்தானுக்கு அவனை நடத்துறதுக்கு சத்தத்தை கொடுக்குறார். ஒரு சத்தமாக கொடுக்குறார். சின்ன பிள்ளை பேசுது, ராஜா பேசுகிறாரு, இஸ்ரேல் ராஜா பேசுகிறாரு, அப்புறம் இந்த வேலைக்காரன் பேசுகிறான். தேங்க்யூ லார்ட். எங்கேயோ இருந்த மனுஷன், ஆறாமில் இருந்த மனுஷனை யோர்தானுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சத்தம் தேவை. உங்கள் விடுதலைக்கு நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு சத்தம் உங்களுக்கு அவசியம். அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த சத்தம் வரும்போதெல்லாம் திசை திருப்பி போய் இப்படி போய் கீழ்ப்படியாமல் உங்கள் காரியங்களை குழப்படி பண்ணிடாதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட மத்தியில் பேசியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சடினென்று ஒரு புதன்கிழமை ஆண்டவர் நாமான் என்று சொன்னார். நாமானை பற்றி பேசு என்று சொன்னார். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு இந்த நாகமானுடைய கதை நேஏமன் இவனுடைய கதை இன்னைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். கடைசியில் எப்படியோ இருந்தவன் விடுதலை ஆகி போனான். அவன் அதிகாரத்தை இறக்கி வச்சான். அவன் மேலே இருக்கிற எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சான். தாழ்மையாக போனான். ஆற்றுக்குள்ளே இறங்கினான். ஹல்லேலூயா. இன்னும் ஆற்றுக்குள்ளேயும் போனான். இதில் நிறைய பாடம் இருக்குது பிரியமானவர்களே. நிறைய ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கடந்து போக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ சத்தம். உங்கள் விடுதலை யோர்தானில் இருக்குது. அதில் கொண்டு போகிறதுக்கு டு பிரிங் யூ ஃப்ரம் ஆரம் டு ஜோர்டன் யூ நீட் டு ஒபே வாய்ஸ். சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமாக இருக்கோ கஷ்டமாக இல்லையோ, கடினமாக இருக்கோ கடினமாக இல்லையோ, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கோ இல்லையோ, கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை வைத்திருக்கிறார். பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தவிக்கிறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவன் குஷ்டரோகத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் சின்ன பிள்ளையோட இருதயத்தில் சொன்னார், நீ போய் சொல்லு, அவன் கேட்குறான்னான்னு பாருன்னு. நீ சின்ன பிள்ளை சத்தத்துக்கு நீ கேட்கலன்னா அதுக்கப்புறம் உனக்கு அங்கேருந்து எதுவுமே கிடையாது. அவன் கேட்டதுனால ஒரு இடம் கடைசியில் யோர்தான். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்யும்படி ஆசைப்படுகிறார். முற்றிலுமான இதைத்தான் நான் வருஷ தொடக்கத்திலேருந்து சொல்கிறேன். இந்த 10 நாள் ஜெபத்திலையும் அதே தான் சொன்னேன். God wants us to come out, வெளியே வரணும். பிரியமானவர்களே, இப்போ நாளையிலிருந்து சரியாக 21 நாள் நமக்கு இருக்குது. 21 நாள் நமக்கு இருக்கிறது. மிஞ்சி இருக்கிற அந்த 21 நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க. சபை திறக்கப்படும். வியாழக்கிழமை சபை திறக்கப்படும். வந்து சபையில் ஜெபம் பண்ணுங்க. தேடி வாங்க, தியாகம் செஞ்சு வாங்க, எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு வாங்க, கஷ்டப்பட்டு வாங்க. தியாகத்தோடு ஆண்டவரை தேடணும். கஷ்டப்பட்டு ஆண்டவரை தேடணும். நம்ம எதுவும் தியாகம் பண்ணாமல் ஆண்டவர் சின்னாங்க எல்லாம் கொடுத்துடணும்னு நினைக்கக்கூடாது. எஸ், எவ்வளோ என்ன நடந்தாலும், மழையோ வெயிலோ கஷ்டமோ ஏதோ ஒரு நடந்தாவது வந்து சேர்ச்சுக்கு வந்துடணும். காசு இருக்கோ இல்லையோ, நான் வியாழக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன். இதுதான் முக்கியம் பிரியமானவர். இதுதான் ஒப்பு கொடுத்தல். இதில் தான் விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இந்த சபை இன்னும் 21 நாள் தொடர்ந்து ஜெபிக்கும். 21 நாள் உங்களுக்காக ஜெபம் பண்ணப்படும். நீங்களும் வந்து இந்த ஜெபத்தை ஆமோதிக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஓ எஸ், இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் இருதயத்தை தொட்டதுக்காக நன்றி. பெரிய விடுதலை எங்களை சந்தித்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம போகமாய் தசமமாகங்களை காணிக்கைகளை தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம கொடுப்போம். ஹல்லேலூயா.